பந்தய வெற்றி பெறுவதா தருவதா? தேசிய அளவிலான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அடுத்த வாரம் நடைபெறுகிறது. அதில் வெற்றி பெற்றால் முதல் பரிசாக ரூபாய் 1,00,000 கிடைக்கும். அதுபோக விளையாட்டுப் பிரிவில் அரசாங்கத்தில் நல்ல வேலையும் கிடைக்கும். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும். அர்ஜுனுக்கு அந்த போட்டியில் வெற்றி பெறுவது முக்கிய லட்சியமாக இருந்தது. அவனுக்கு 15 வயதாக இருக்கும்போதே அவனுடைய அப்பா உடல்நலம் சரியில்லாமல் இறந்துவிட்டார். அதற்கு பிறகு அவனுடைய அம்மாதான் கஷ்டப்பட்டு அவனை கல்லூரியில் படிக்க வைத்தார். சிறு வயதில் இருந்தே படிப்பில் அவனுக்கு நல்ல ஆர்வம் இருந்தது. விளையாட்டிலும் திறமைசாலியாக அவன் இருந்தான். மாவட்ட அளவிலும் மாநில அளவிலுமான விளையாட்டுப் போட்டிகளில் விளையாடி வெற்றி பெற்று ஏராளமான பரிசுக் கோப்பைகளை பெற்றிருந்தான். இப்பொழுது தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடுவதற்காக பயிற்சி பெற்று வந்தான். பயிற்சியாளர் பார்த்தசாரதி ஓட்டப்பந்தய வீரர்களின் சாதனைகளை பற்றி அடிக்கடி அவனிடம் கூறியிருக்கிறார். அமெரிக்காவைச் சேர்ந்த மைக்கேல் ஜான்சன் 1999 43.18 செகண்ட்களில் 400 மீட்டர் ஓடி சாதனை புரிந்தார். உலக அளவில் புகழ்பெற்ற ஓட்டப்பந்தய வீரரான மின்னல் போல்ட் எனும் புகழப்பட்ட உசைன் போல்ட் ஜமைக்காவை சேர்ந்தவர். 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் அவருடைய சாதனை முறியடிக்கப்படாமல் இருந்தது. அவர் ஒருமுறை 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு 45.28 செகண்ட்களில் கடந்திருக்கிறார். 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் மிக குறைந்த நேரத்தில் மிக வேகமாக ஓடும் திறன் தேவைப்படும். 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மிக வேகமாக ஓடும் திறனும் வேண்டும், கூடுதலாக தாக்குப்பிடிக்கும் திறனும் தேவைப்படும். உயரமானவர்களை விட சராசரி உயரம் உள்ளவர்களுக்குத்தான் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் உடல் அளவில் சாதகமாக இருக்கும். அதனால் 6 அடி 5 அங்குலம் உயரமான உசைன் போல்ட் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் ஆர்வம் காட்டவில்லை. தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த வெய்ட் வேன் நீகர்க் 43.03 செகண்ட்களில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சாதித்திருக்கிறார். 43 செகண்டுக்கு குறைந்த நேரத்தில் 400 மீட்டர் ஓடி ஜெயிக்க முடிந்தால் அது சாதனையாக இருக்கும். பயிற்சியாளர் கண்டிப்பானவர், ஆனால் நல்ல மனிதர். பயிற்சி அளிக்க ஆரம்பித்த நாளில் இருந்து அடிக்கடி சொல்வார், தம்பி அர்ஜுனா, உன் பெயருக்கு தகுந்தாற் போல நீ நடந்து கொள்ள வேண்டும். மகாபாரதத்தில் அர்ஜுனுக்கு 14 வயதாக இருக்கும்போது அவனுடைய அப்பா இறந்து விட்டார். குரு துரோணரிடம் ஆயுத பயிற்சி பெற்றபோது இயற்கையான திறமை, தளராத ஆர்வம், விடாமுயற்சி, கடுமையான பயிற்சி ஆகியவற்றால் அவன் தலை சிறந்த மாவீரன் ஆனான். அவன் சகல விளையாட்டுகளிலும் தலை சிறந்தவன். நம்முடைய அரசாங்கம் விளையாட்டுகளில் சிறந்த வீரர்களுக்கு அந்த அர்ஜுன் பெயரால் தான் அர்ஜுன் அவார்டு என்று பரிசு கொடுத்து கௌரவிக்கிறது. அர்ஜுனா, சரி, நம்முடைய பயிற்சி பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக கால்களுக்கும் உடலின் நடுப்பகுதிக்கும் பலம் சேர்க்கும் பயிற்சிகளை தினம் தவறாமல் செய்ய வேண்டும். தகுந்த உணவு வகைகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவற்றை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். 50 மீட்டர் ஓட்டத்தை தினமும் முழு வேகத்தில் ஓடி பழக வேண்டும். 100 மீட்டர் ஓட்டத்தை மிக வேகமாக ஓடி பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்த 200 மீட்டர் தூரத்தை வேகத்தை குறைக்காமல் ஒரே சீராக ஓடி பயிற்சி செய்ய வேண்டும். கடைசி 100 மீட்டர் ஓடும்போது தசைகளில் சோர்வு ஏற்படும். அந்த சோர்வை நீக்கி தாக்குப்பிடிக்கும் திறனை பழகிக்கொள்ள வேண்டும். இடுப்பு முதல் தாடை வரை கைகளை செங்குத்தாக வீசி உடலை முன்பக்கமாக வளைக்காமல் நிமிர்ந்த நிலையில் முழங்கால்களை மேல் நோக்கி உயர்த்தி ஓட வேண்டும். வேகத்தை கொஞ்சமும் குறைக்காமல் ஓடி இறுதிக்கோட்டை நெருங்கும் போது லேசாக உடலை முன்னோக்கி சாய்த்து ஓடி இலக்கை நெருங்க வேண்டும். உடல் உறுதி முக்கியம், மன உறுதி மிக மிக முக்கியம். பயிற்சியாளர் சொன்னதை அர்ஜுன் அடிக்கடி மனதில் நினைத்து கொள்வான். தனஞ்சய் என்ற ஆந்திர பிரதேச விளையாட்டு வீரர் அர்ஜுனுடன் பயிற்சி பெற்று வந்தார்.
அவரும் அர்ஜுனனைப் போலவே ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர். சில நாள் பழக்கத்திலேயே இருவருக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டது. ஓட்டப்பந்தய நாள். ஓட்டப்பந்தய மைதானம் வண்ணமயமான அலங்காரத்துடன் கோலாகலமாக இருந்தது. ஏராளமான விளையாட்டு ரசிகர்கள் மைதானத்தை சுற்றியுள்ள அரங்கத்தில் உற்சாகத்துடன் கூடியிருந்தனர். ஓடுபாதையின் ஆரம்பத்தில் விளையாட்டு வீரர்கள் தயாராக இருந்தனர். ஆன் யுவர் மார்ச், கெட் செட் என்று கூறி துப்பாக்கி வெடித்ததும் வீட்களில் இருந்து புறப்பட்ட அம்புகளைப் போல வேகத்துடன் விரைந்தனர். தமிழ்நாட்டின் அர்ஜுன், ஆந்திர பிரதேசின் தனஞ்சய் ஏறக்குறைய சமமான வேகத்தில் ஓடிக்கொண்டு இருந்தனர். அடுத்து பஞ்சாப் வீரர், அதற்கடுத்து மற்ற மாநில வீரர்கள் என அடுத்தடுத்த ஓட்டப்பந்தய பாதையில் ஓடிக்கொண்டு இருந்தனர். 200 மீட்டர் தாண்டி 300வது மீட்டரை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர். 300 அடி தாண்டும் போது தனஞ்சய் 5 அடி முன்னால் இருந்தார். 2வதாக அர்ஜுன், 3வதாக பின்னால் 5 அடி தூரத்தில் பஞ்சாப் வீரர். வெற்றி கோட்டை நெருங்க 5 அடி தூரம் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக தனஞ்சய் தடுமாறி கால் தடுக்கி விழுந்தார். இப்பொழுது அர்ஜுன் அவனுக்கு சமமாக இருந்தான். ஒரு தாவலில் வெற்றி இலக்கு. ஆனால் அர்ஜுன் காலை முன்னால் வைக்காமல் தனஞ்சய் பக்கம் சாய்ந்து கீழே விழுந்தவரை தூக்கி அவரையும் தன்னோடு சேர்த்து அணைத்தவாறு தனஞ்சயை இலக்கில் முதலில் கடக்க வைத்து அடுத்து தானும் வெற்றி கோட்டை கடந்தான். அரங்கம் பரபரப்பில் அதிர்ந்தது. ரசிகர்களின் கைதட்டல் விண்ணை பிளந்தது. போட்டி முடிந்தது. இந்திய தடகள விளையாட்டு இணையத்தின் தலைவர் பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசை தனஞ்சய்க்கு வழங்கிய தலைவர் 2ஆம் பரிசை அர்ஜுனுக்கு வழங்கிவிட்டு, தம்பி அர்ஜுன், உங்களுக்கு என் மனம் நிறைந்த பாராட்டுக்கள். கீழே விழுந்தவரை தூக்கிச் செல்லாமல் நீங்களே இலக்கை அடைந்து முதல் பரிசை பெற்றிருக்கலாமே, ஏன் அவரை தூக்கி சென்று இலக்கை தொட வைத்து உங்கள் வாய்ப்பை இழந்தீர்கள் என்று கேட்டார். அதை கேட்ட அர்ஜுன், அவருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வெற்றி பரிசை நான் பெறுவது நியாயம் இல்லையே சார். அடுத்த நொடியில் வெற்றி கோட்டை தாண்டும் நிலையில் தனஞ்சய் கீழே விழுந்து விட்டார். அந்த நிலையில் அவர் மனம் என்ன பாடுபடும்? என் கண் எதிரே அவர் கீழே விழும்போது அவரை கவனிக்காமல் நான் ஓட முடியுமா சார் என்றான். உண்மைதான் தம்பி, வெற்றியை விட நியாயமும் நேர்மையும் மனிதாபிமானமும் தான் சிறந்தவை. இன்று ஒரு நேர்மையான மனிதரை நேரில் சந்தித்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மகாபாரதத்தின் அர்ஜுன் வெற்றி வீரன் மட்டுமல்ல, நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவன். அர்ஜுன் பெயருள்ள நீங்களும் அப்படித்தான். நேர்மையானவர் நஷ்டப்படக்கூடாது. நான் என் சொந்த பணத்தில் இருந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசாக கொடுக்கிறேன். காங்கிராட்ஸ் என்று கூறிய இந்திய தடகள விளையாட்டு இணையத்தின் தலைவர் காசோலையை எழுதி அர்ஜுனிடம் அளித்து கை குலுக்கினார். அர்ஜுன் பற்றிய காணொளி ஊடகங்களில் பரவி அவன் பெயர் ஒரே நாளில் பிரபலம் ஆனது. வாழ்க்கையில் நேர்மையே சிறந்தது. இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய மற்ற காணொளிகளையும் பாருங்கள். வணக்கம்.